அவர் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார். மீண்டும் செய்வார், ஜெயிப்பார், மீண்டும் எல்லாம் கொடுப்பார். வாழ்க வாழ்க வாழ்கவே திமுக, வாழ்கவே, ஜெயிக்கட்டும், வெல்லட்டும், திமுக ஜெயிக்கட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், மீண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின். சொல்ல போனா இதெல்லாம் அவங்களுக்கு தமிழ்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பல நழுவி பாலில் தான் விழுந்துருக்குது, சாக்கடையில் விழுகல. அவங்க தான் சாக்கடையோட இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைச்சிட்டு அதே திங்கிங்ல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருது அது சாக்கடையில் விழுந்திருக்குதா பாலில் விழுந்திருக்குதா அப்படின்னு. எங்களுக்கு எதிரிகளே கிடையாது. சிலர் சொல்லி கொண்டு இருக்கிறார் இவங்களுக்கு நாங்கதான் எதிரி, நாங்கதான் எதிரின்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எங்களுக்கு எதிரிகள் கிடையவே கிடையாது. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, எங்களுக்கு எதிரிகளே இல்லை. ஐயா, இன்னைக்கு தான் சொல்றேன், தேமுதிகக்கு இன்னைக்கு தான் நான் சொல்றேன் ஒரு சரியான கூட்டத்தில் அமைஞ்சிருக்கான்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா இன்ன வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு எதுவுமே ஒரு பிரயோஜனம் இல்லாத கூட்டணி தான் இருந்திருக்காங்க. டிஎம்டிகேன்றது ஒரு பிரயோஜனம் டீம். ஆனால் இன்னைக்கு தான் சரியான கூட்டணியில் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாரு. ஏன் நம்ம திமுகவோட இத்தனை நாள் கூட்டணி வைக்கணும்னு ஃபீல் பண்ணிப்பாரு. ஆனா இன்னைக்கு அவருக்கே புரிஞ்சிருக்கோம், ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, நல்ல திட்டங்களை இந்த தலைவர் ஸ்டாலின் உருவாக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு மாணவர்களுக்காகட்டும், ஒரு மகளிருக்காகட்டும், ஒரு நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்காக கண்டிப்பா சொல்றேன், தேமுதிக இங்க இணைஞ்சது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. நாங்க ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருப்போம். அவங்களுக்கு என்ன தொகுதி பங்குடி இருக்கோ அதை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். அது எங்க தலைவர் ஸ்டாலினும் உதயநிதியும் ரெடியா இருக்காப்ல. ஆனால் 2026 தேர்தல் காலம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தீர்மானிக்கிறதா இருக்குது. அந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறையா இருக்கிறாங்க. மற்றவங்கலாம் சொல்லலாம் இளைஞர்கள் அவங்க பக்கத்தில் நிறையா இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு நடிகர் சொல்கிறாரு 2 பேத்துக்கு நடுவில் தான் போட்டின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற 2 பேத்துக்கு நடுவில் போட்டி உண்மைதான். அந்த போட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மேற்கு மண்டலத்தில் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜிக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த நிர்வாகிகள் சந்திப்பு மேற்கு மண்டலத்தில் மொத்தம் 39 தொகுதியிலேருந்து நிர்வாகிகளை வரவழைச்சிருக்கிறாரு. அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை கொடுத்து ஒன்றியம், நகரம், பேரூர் கழகம் உள்ள ஒவ்வொரு அமைப்பாளர்களையும் கொடுத்து இளைஞர்களை பஸ் வச்சு பத்திரமா கூட்டிட்டு அவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு, சாப்பாடு, இங்கே நிர்வாகி இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு உண்டான இருக்கைகள், அவங்களுக்கு உண்டான ஸ்நாக்ஸு, படிக்கிறதுக்கு பேப்பர் முதற்கொண்டு வச்சிருக்கிறாரு. இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக ஒரு இளைஞர்களை வரவழைச்சி கூட்டத்தை இந்த மாநாடை சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டு அவங்கள வீடு போய் சேர்ற வரைக்கும் தன்னுடைய பொறுப்பில் எடுத்து சிறப்பாக செஞ்சு முடிப்பார். அப்படி இருக்கிற அவருக்கும் விஜய்க்கு தான் போட்டியே தவிர அவர் சொல்கிற 2 பேருக்கு நடுவில் போட்டியே கிடையாது. அந்த நடிகர் முதல்ல எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜியை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் உதயநிதி கிட்ட போகலாம், உதயநிதி அண்ணன்ட்ட போகலாம், முதலமைச்சர் ஆகலாம்னு கனவு காணலாம். அந்த கனவை எங்கள் அண்ணன் ஒருபோதும் நடக்க விட மாட்டார். எங்கள் அண்ணனை மீறி அவரால் எதுவுமே பண்ண முடியாது. பொள்ளாச்சியிலேருந்து வரேங்கண்ணா. இது இளைஞரணி சார்பாக நடக்கக்கூடிய மேற்கு மண்டல கூட்டம், இளைஞரணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு கூட்டம். வருகிற 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி விழாவினுடைய தொடக்கத்துக்கு முன்னெடுக்கக்கூடிய கூட்டம் இளைஞரணி கூட்டத்தின். ஆனால் அவர் சொன்னப்போனால் வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். முதல்ல இது சொல்கிறவர் அவருடைய படத்தில் தம் அடிக்கிறது, பாக்கு போடுறது, இந்த சீனெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாலே தடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இதெல்லாம் இன்னைக்கு அவர் பேசியிருக்கவே மாட்டேருக்காருங்கண்ணா. நான் சொல்றது என்ன வேணாலும் சொல்லணும்னா களத்துல இறங்கி ஜெயிக்கிறது தானே வேலை. இங்க பாருங்க, ஸ்டேஜில் பாருங்க, எங்களுடைய மேற்கு மண்டலத்துடைய என்னால அமைச்சர் பெருமா சிறு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய எல்லாமே உயிரா இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவரை கேட்டு களத்தில் நின்னாருன்னா அவருடைய பாடம் எப்படிங்கிறது, முதலமைச்சரை படிக்க வேண்டாம், துணை முதல்வரை படிக்க வேண்டாம், அதுக்கெல்லாம் அவருடைய நேரம் இல்லை. சாதாரண எங்களுடைய மேற்கு மண்டலத்துடைய பொறுப்பாளர், கரூர் சட்டமன்றத்துடைய உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சாலே போதும்னா களம்னா என்னன்னு விஜய்க்கு புரிஞ்சிடும். அண்ணா அவர் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட்னா தன்னுடைய படம் ஓடணும் அப்படிங்கிறக்கோசரம் பாடுவாரு. அதெல்லாம் ஒரு பெரிய இதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னா. வர மார்ச் 8ஆம் தேதி மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் போடல அப்படின்னாரு. அன்னைக்கு மெயின் பிக்சர் போட்டோம்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே அலறுகிறோம். மீண்டும் திமுக தான், இனி எண்டும் திமுக தான், 7வது தான்.
கண்டிப்பா இல்ல. கலைத்துறையிலே அவருக்கு வாய்ப்பு இல்ல, அரசியல் துறையிலே அவருக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா கிளிஜோசியும் பார்க்க போலாம். இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் உள்ள திமுக நிர்வாகிகள் சந்திப்பான கூட்டமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வடக்கு மண்டலத்தில் நடந்துச்சு. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் நடக்குது. இந்த மேற்கு மண்டலத்தில் பொறுப்பாளர் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த கூட்டம் நடக்குது. வந்து இது வந்து மாநாடுலாம் கிடையாது, வெறும் சும்மா ட்ரைலர்னா வந்து வெறும் நிர்வாகிகள் மட்டும் சந்திப்பு. மாநாடுனா இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும் சந்திப்பு. மாநாடுனா இன்னும் பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுவார். இது ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு, அதவே ஒரு மாநாடு லெவலில் வச்சு பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா 5 ரூபா வசூல் பண்ணலைங்களா? கொரோனா டைமில் டோக்கன் கலர்னா டோக்கன் போட்டு காவல்துறை ஒயின் ஷாப்புக்கு வெளியில் வாசலில் நிற்க வச்சு இது பண்ணாங்களா? அப்பெல்லாம் தெரியல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு. அவர் வந்து இது படம்னு நினச்சிட்டாரு. படத்தில் நம்ம வசனம் பேசினா ரசிகர்கள் கைதட்டுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உள்ள கள நிலவரை பற்றி அவருக்கு தெரியல. நாங்கள் இங்கே நிர்வாகிகளாக தான் வந்திருக்கோம். நாங்கள் எந்த போலீஸ்காரங்களுமே கடிக்கல, அநாகரிகமாக விசில் அடிக்கல. நாங்கள் இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கோம்னா திராவிட முயற்சியில் எவ்வளவோ எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் இப்படி நடந்துக்கணும், நிர்வாகிகள் இப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் நாங்கள்லாம் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கிறோம். அந்த ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டைம் வந்து தவழ்ந்து பணம் கட்டி முதலமைச்சர் ஆயிட்டாரு. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சாகல. அவருக்கு வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ இருக்கிற எலெக்ஷனோட அவர் 11 தோல்வி பழனிசாமி ஆக போறாரு. அதுவும் குறிப்பிட்ட முறையில் சொல்லுவோம், எங்கள் அண்ணன் அவரை வந்து 11வது முறையும் தோக்கடிக்க போறாரு வந்துட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ அவங்க காசு கொடுத்து இது பண்ணலைங்களா? நான் வந்து கூட்டணி அப்படின்றது வந்து அவங்க அடுத்து யார் ஆட்சி அமைக்க போறாங்களோ அவங்கள தேடி வந்து தங்களால் முடிந்த எம்எல்ஏக்கள் அவங்களும் கேட்டு அவங்களும் மக்களுக்கு நல்லது செய்யதான் வருவாங்க. அப்படின்ற முறையில் 2016 விஜயகாந்த் வந்து கலைஞர் ஐயாவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த டைம்ல அவரால் வைக்க முடியல. இப்போதான் அவங்க சரியான பாதைக்கு வர்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அடுத்து ஆட்சி அமைக்க போறது திமுக தான், இந்த வழியில போய் தான் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க எங்களோட விரும்பி கூட்டணி வச்சு அவங்களுக்கு உண்டான எம்எல்ஏக்கள் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதனால அவங்க வெற்றி பெற்று அவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க வந்துட்டு. ஏன்னா இப்போ சினிமா துறையில வந்து விஜயோட பையன் அடுத்து டேரக்டர் ஆகலையா? அப்புறம் அவர் எப்படி வச்சு வராரு? அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு டேரக்டர் போய் அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்றாரு. அப்படிலாம் கிடையாதுல்ல. இப்போ எடுத்தோடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய டேரக்டர் ப்ரொடக்ஷன் வச்சு படம் பண்ணணும்னு போறாரு. அது எதனால வருது? விஜயோட பையன்றனால தான் வருது. அப்போ அது வாரிசு அரசியல் கிடையாதுங்களா? எங்கதான் இல்லாம இருக்கு வாரிசு அரசியல்? வாரிசு அரசியல் பண்றாங்களோ பண்ணலையோ அது முக்கியம் கிடையாதுண்ணா. நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்றாங்களா, நிர்வாகிகளுக்கு நல்லது பண்றாங்களா, நலத்திட்டங்கள் கொண்டு வராங்களா, அதனால தமிழ்நாடு பயனடையதா, அதை மட்டும் தான் பார்க்கணும். யார் வந்தா என்ன செஞ்ச ஒரே ஒரு டைலாக் மட்டும் தானே வந்துட்டு. டைலாக்னு சொல்றதை விட அதுதான் உண்மை. யாரு ராஜாவா இருக்கும்னா எல்லாரும் சரிசமம்னு நினைக்கிறவங்க தான் ராஜாவா இருக்கும். அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா எங்க தளபதிக்கு அடுத்து உதயநிதி நினைக்கிறாரு. அவங்க வந்து வாரிசு அரசியல் பண்றதுல தப்பே கிடையாதுங்கண்ணா. நான் கண்டிப்பா 2026 திமுக தான் வரும் வந்துட்டு. நான் எதை வச்சு சொல்றேன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளை மாதிரி நீங்க அவங்க கூட்டத்தையும் பார்த்துருப்பீங்க, எங்களோட கூட்டத்தையும் பாக்குறீங்க வந்துட்டு. முறைப்படி நடத்திட்டு வரும் நிர்வாகிகள் சந்திப்பு, மகளிர் மாநாடு, பிடிஏ கலந்துரையாடல், இந்த மாதிரி எவ்வளவோ நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்கோம். நலத்திட்டங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ சொல்லுமா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அறிவிக்க போறனால தலைவர் கொடுக்குற திட்டத்தை முடக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தலைவர் என்ன பண்ணாரு, என் மக்களுக்கு நான் என் திட்டத்தை சென்றடையாம நான் என்னோட ஆட்சியை நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாரே அவர் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் எல்லாத்தோட மகளிர் அக்கௌண்ட்லயும் வச்சுட்டாரு. 1,31,00,000 மகளிர் குடும்ப அட்டைகள் வச்சிருக்கவங்க அக்கௌண்ட்ல வர வச்சுட்டாரு. அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னடானா அதை வச்சுதான் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க 1500 ரூபா தரோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. முன்னாடி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இப்ப எப்படி 1500 தரேன்னு சொல்றாங்க? ஆனா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா, கொடுக்குறவன சொல்லுவாங்க, கொடுக்காதவன விட்டுருவான்னு சொல்லுவாங்க. அதை கொடுக்காதவன போய் கேள்வி கேட்கணும்னா அவர் மக்களுக்கு அவரால் முடிஞ்ச நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இதை வந்து அவர் எலெக்ஷனுக்காக செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாதுங்கண்ணா. மக்களுக்கு சென்று சேரணும் அப்படின்னு தான் பண்றாங்க. வந்து எவ்வளவும் பண்ணிட்டு தமிழ்நாடு வந்து ஜிடிபி growthல நம்பர் 1 தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? வந்துட்டு அடிமை ஆட்சிக்கும் ஆளுமை ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குண்ணா. நாங்க ஆளுமை ஆட்சி நடத்துறோம், அடிமை ஆட்சி நடத்தல வந்துட்டு. அது அடிமைங்க வந்து கேள்வி கேட்கறது தகுதியே இல்லைங்கண்ணா வந்துட்டு. ஆனா கடன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பார்த்துட்டு இது கருத்து தெரிவிக்கிறாங்க. வந்து அவங்க போய் முறைப்படி அறிக்கையெல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்க, எந்த வகையில கடனா இருக்கு எப்படின்னு சொல்லி விவாதம் பண்ண சொல்லுங்க. எங்கள்கிட்ட விவாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க, அங்க ஒருத்தங்கமே இல்லை வந்துட்டு. நான் இங்கே பக்கத்தில் கரவழி மாதப்பூர், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் என்னோட ஊர். அங்கேருந்து வர்றோம். இந்த இளைஞரணி மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு எல்லாம் ஒரு பணியாற்றுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவதுங்க அவர் வந்து இன்னும் சினிமாலேருந்து வெளியே வரல. திமுக தீய சக்தியாக இருந்தால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இங்கே கூட்டத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. பெண்களுக்கு தனியாக மாநாடு, அதாவது
பெண்களுடைய ஒட்டுமொத்த சக்தின்னு சொல்கிற ஜெயலலிதா கூட வந்து பெண்களுக்கு ஒரு மாநாடு நடத்துனதில்லை. ஆனால் திமுக சமீபத்தில் பல்லடத்தில் 1.5 லட்சம் பேர்த்து வச்சு மாநாடு நடத்துனாங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் 2 லட்சம் மகளிரை வச்சு ஒரு மாநாடு நடத்துனாங்க. இத்தனை பேர் வந்து கொண்டாடுற ஒரு கட்சி வந்து தீய சக்தின்னு சொல்கிறாருன்னா அவர் உண்மையாலுமே ஒரு அரசியல் தெரிஞ்சுதான் பேசுகிறாரான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. வெற்றி வாய்ப்பு வந்து உறுதிங்க. எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஒவ்வொரு தொகுதியிலையுமே திமுக ஜெயிக்குது அப்படிங்கிறத இப்போ போட்டியே தவிர வெற்றி வாய்ப்புக்கு எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. வெற்றி வாய்ப்பு திமுக 100% கன்ஃபார்ம். 210 தொகுதி தாண்டி கண்டிப்பாக திமுக ஜெயிக்கு. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் போன தடவை வந்து ஒரு தொகுதியும் கூட கோவை மாவட்டத்தில் திமுக ஜெயிக்கல. இந்த டைமு கண்டிப்பாக வந்து 10க்கு 10 அடிக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் எந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா கொடுக்க வரைக்கும் அது புது திட்டம் தான். எந்த ஒரு திட்டம் செஞ்சாலுமே அதுக்கு முன்னாடி அந்த திட்டம் இல்லாத திட்டம் தான் வருது. அதனால் வந்து திமுக வந்து மகளிருக்கு கொடுத்தது, மகளிருக்கு 5000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. அப்புறம் மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்தாங்க. பெட்ரோல் விலை 3 ரூபா குறைச்சாங்க. இப்படி செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. திமுக ஆட்சி வந்து 5 ஆண்டு இருக்குதுங்க. 5 ஆண்டில் எப்போ வேணால் ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். ஆனால் ஆட்சியில் பங்குங்கிறது திமுக வரலாற்றில் வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி திமுகவோட தத்துவம். பிற கட்சி வந்து கொச்சப்படுத்தணுங்கிறக்கு வேண்டி இந்த கொள்கையை நாங்கள் சொல்லலை. திராவிட முன்னேற்றத்துடைய முக்கியமான கொள்கையில் ஒன்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதனால் வந்து விஜய் வந்து கொடுக்குறேன்னு சொல்லலாம். அவர் வந்து வரப்போகிறதில்ல, கொடுக்க போகிறதும் இல்லை. அதனால் வந்து திமுக ஜெயிக்க போகிற கட்சி ஓப்பனாக சொல்லிடுச்சு. எங்களுடைய முக்கிய கொள்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு. அதைத்தான் நாங்கள் சொல்கிற மொழிய எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே மனசை புண்படுத்துறதுக்கு நாங்கள் சொல்லலை. அதாவதுங்க, ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அறுக்க மாட்டாதவங்க கையில் 58 அருவாள்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்மோக அவங்கெல்லாம் யாருன்னே வந்து இப்போ தெரியாது, இன்னைக்கு வந்தவங்க. அதனால் வந்து விஜயோடைய இந்த தேமுதிக கூட்டணி வந்து அவங்க உண்மையாலுமே வந்து ஒரு கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணி சேர்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது ஏதோ ஒரு வகையில் வந்து தவறி போயிடுது. அதுக்கப்புறம் வந்து தேமுதிக வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அரசியல் போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் வந்து அவங்க எடுத்த முடிவு அருமையான முடிவு. ஏன்னா மக்களுக்குமே நல்ல ஆட்சி அமையறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க. தேமுதிகவுடைய வளர்ச்சிக்குமே இது வந்து நல்ல ஒரு இது வந்து சாக்கடையில் விழுகலை, பழம் நழுவி பாலில் விழுகுதுன்னு சொல்லி கலைஞர் 10 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னது இப்போ உண்மையாக இருக்குது. நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், கைலாசமலை அருந்தேத்திலிருந்து வந்திருக்கோம். எங்களோட இளம் தலைவரை பேச்சை கேட்கறதுக்காகவே எல்லாமே நாங்கள் ஒரு 300 பேர் பக்கம் இங்கே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்துலேருந்து நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். எங்களோட தலைவர் ஸ்டாலின் உதயநிதி சின்ன பேச்சு ஸ்பீச் கேட்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அவரோட என்ன சொல்கிறது, இந்த 2026 இந்த இளம் தலைவர்களை மற்ற தீய சக்தியை விட நாங்கள் அதிக வாக்குகளை வந்து வென்று எங்களோட இளம் தலைவர் யாருன்னு நாங்கள் வென்று காட்டுவோம். நீங்கள் வேணால் பாருங்கள், மற்ற மாற்று கட்சிகள் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் இங்கே திமுக மாதிரி ஒரு பெரியாரோட நீதி கட்சியிலிருந்து வந்த நாங்கள் எல்லாமே ஒரு நல்ல தீய சக்தி கிடையாது. நாங்கள் ஒரு நல்ல சக்தியாக தான் வந்து தலைவரை வந்து இந்த தேர்தலில் வென்றெடுத்து நாங்கள் பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்போன்ற நாங்கள் உறுதி எடுப்போம். அதுக்காகவே இந்த நிர்வாகிகள் சந்திப்பாக நாங்கள் இளைஞர்களை சேர்ந்த நாங்கள் இங்கே வந்து நாங்கள் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கோம். ஐயா, நம்ம அவரை பற்றி பேசவே தேவையில்லை. ஏன்னா அவரே ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்காரு, கனிமொழி, உதயநிதி இந்த மாதிரி பேரை கேட்கறதுக்கு ஒரு பவராக இருக்குன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் வந்து ஒரு பேசுறாருன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமாவை தாண்டி சம்பாதிக்கணும் தான் இங்கே வந்திருக்காரு. மற்றபடி ஒன்றும் இல்லை, மக்கள் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. எங்களை மாதிரி வந்து இளைஞர்களை வந்து இவ்வளோ ஒரு ஆர்வமாக வர்றதுக்கு காரணம் என்னதுன்னா டிஎம்கே மட்டும்தான். திராவிட இயக்கத்தில் வந்த மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு வர முடியும், இந்த மாதிரி இளைஞர் கூட்டி வர முடியும். மற்றபடி நம்ம மாதிரி குரங்கு மாதிரி கம்ம மரத்தில் ஏறதுக்கும் அந்த மாதிரி யாருமே இங்கே இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு நிகழ்ச்சியாகவும் ஒரு நிர்வாகிகள் பங்கேற்பாக தான் இருக்க போது. தலைவரோட ஸ்பீச் கேட்க நாங்கள் எல்லாமே ஆவலோடு இருக்கோம், வெயிட் பண்ணுறோம்.
ஐயா இது நான் எப்படி சொல்றேன்னா, இது எப்படி பாக்குறேன்னா, என்னோட அனுபவத்துல சொல்றேன். எப்படி இருக்குன்னா, இந்த 5000 ரூபான்றது இந்த ஆட்சியே ஒரு மகளிருக்கான பாதுகாப்பான ஆட்சி தான் என்னைய பொறுத்த வரைக்கும். இந்த பாதுகாப்பான ஆட்சியில நாங்க இளைஞர்களை ஒரு பெண்களோட உரிமைக்காகவோ எல்லாத்துக்காக போராடிட்டு இருக்கோம். தலைவர் அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ன சொல்றது, தீய சக்தின்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த விஜய் அந்த மாதிரி கிடையாது. நாங்க மகளிர் உரிமைக்காக மட்டும்தான் போராடிட்டு இருக்க ஒரு இயக்கமா இருக்குது. இங்க யாரு கொடுத்துட போறாங்க? இந்த 5000 ரூபாவை முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே கொடுக்குற யார் இங்க இருக்க போறாங்க? நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் கொடுக்க போறாரு. வேற யாரும் கொடுக்கறதுக்கான இயக்கமா இல்லை. இது என்ன தெரியுங்களா, ஒரு முழுக்க மகளிர் பாதுகாப்புக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ப்ரோ 1000 கட்சி வந்தாலும் திமுக ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. எல்லா கட்சி திமுக தான் எதுக்குது. ஸ்டாலின் மக்களுக்காக நல்லதான் பண்றாரு. 1000 நலத்திட்டங்கள் பண்றாரு. மகளிர் விடியல் பயணம், இப்ப கூட இன்ப அதிர்ச்சி 5000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்தாரு. 20 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காரு ப்ரோ மாணவிகளுக்கு. எல்லா ஸ்டூடெண்ட் நலன் கருதி எல்லாமே ஸ்டாலின் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. அவருக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரசியலோட இது இல்லாம பேசுறாரு. அவர் புதுசு அப்படிதான் இருப்பாரு சார். அப்படிலாம் இல்லை சார். நம்ம திமுக இருக்கிறதுலே அதிக ஒரு பாதுகாப்பு இருக்கிறது திமுக தான். நீங்கள் மகளிர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக திமுக தான் சார். திருப்பூர் மாவட்டம் வடக்கு தொகுதி. அதை பற்றி நம்மளை பற்றி கருத்து ஒன்றும் நம்மள்கிட்ட இல்லை. நம்ம என்றைக்குமே திமுக சைடு தான் நிற்கிறோம். வெற்றி நம்மது தான். நான் பெருந்தலேருந்து வர்றேங்க. இளைஞரெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேங்க மகாநாட்டுக்கோசரம். 2026ங்க திராவிட மாடல் அரசு மாபெரும் வெற்றி தேடி கொடுக்குங்க. நான் பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி இருந்த இல்லைங்க, இப்போ மட்டும்தான் நான் இருந்திருக்கிறேங்க. ஆமாங்க, நான் இப்போ 20 வருஷமாக இருக்கிறேங்க. அவங்க பேசுகிறாங்கன்னாங்க, அது வேறு கணக்குங்க. அரசியலுக்கு வந்தால் எப்படி பேசணும் என்ன அப்படிங்கிறது அது யாருக்குமே தெரியுங்க. ஆனால் 2026ங்க எங்கள் சிஎம் காலை உணவு திட்டம் கொண்டாந்துருக்கிறாருங்க. மகளிர் வீடுகள் தொகை, இலவச பஸ் சௌகரியம், மாதம் 1000, இரவு பகல் பாடாமல் முதலமைச்சர் ஏழை மக்களுக்கோசரங்க நல்லா செய்கிறாருங்க. அது வர முடியாதுங்க சார், வர முடியாதுங்க. நாங்கள் 2026 பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 224 தொகுதியிலையும் நாங்கள் மாபெரும் வெற்றி தேடி கொடுப்போங்க. நீங்கள் வெற்றி விழாக்கு நாள் கொடுத்தீங்கன்னா சரிங்க. ஆமாங்க, அவங்க ரோல் மாடலெல்லாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுங்க. நாங்கள் ஜெயிக்க போகிறது உறுதிங்க. நீங்கள் வெற்றி விழாக்கு நாள் குறிச்சிங்கன்னா சரிங்க. எங்கள் சிஎம் மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்குறாருங்க. என்னோட பேர் கோகுல்ராஜ். நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரோம், மேற்கு மண்டலத்தில். தீய சக்தின்னு சொல்றாங்க. அதை பத்தி நாங்கள் அவங்களையெல்லாம் பொருட்டை எடுத்துக்கிறது இல்லைங்க. எங்களுடைய பணி என்னன்னா மக்களுக்கு சேவை செய்யணும். அதை பத்தி நாங்கள் அதனோட பணி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு எதிரிகளே கிடையாது. உண்மையை சொல்லலாம், அவங்களுக்கு இவங்க தான் போட்டி, இவங்களுக்கு அவங்க. 2வது இடத்த யார் பிடிக்கிறாங்கன்னு இப்போ போட்டி நடந்துட்டு இருக்கே தவிர முதல் இடத்துக்கு யார் வராங்கிறத பத்திலாம் யாரும் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா முதல் இடத்துல நாங்கள் இருக்கோங்கிறது எதிரிகளே சொல்றாங்க. எங்களுக்கு கண்ணு கட்டியவரை எங்களுக்கு எதிரிகளே கிடையாது. நீங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி மகளிருக்கு உதவித்தொகை கொடுத்தோம். அதாவது பாஜக அரசு மாச உதவித்தொகை உரிமை தொகையை தடுக்கணும்னு நினைச்சிச்சு. அதனால எங்க முதலமைச்சர் 3000 ரூபா போட்டுட்டாரு. வர 3 மாசத்துக்கு சேர்ந்து அந்த 3000 கோடைகால நிதியின் 2000 மொத்தம் 5000 ரூபா. 5000 ரூபா வங்கி கணக்கிலே வச்சிருக்காரு. மக்களுக்கு சேவை செய்யணும்னு நாங்க களத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது. கண்ணு கட்டியது வரை எங்களுக்கு எதிரிகள் கிடையாது. ஏங்க +1 +2 காலங்காலமா படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போதான் ஒரு நடிகர் +1 +2குள்ள அது என்னதுங்க, நோட்டு புக் கொடுக்குறாருங்களா, ஃபோட்டோ எடுக்கிறாரு, என்கரேஜ் பண்ணுறாருல. இத்தனை வருஷமா யாருமே +1 +2லாம் படிக்கலைங்களா? அப்போல்லாம் எங்கே போனாருங்க? எங்களை இப்போ கேட்குறதுக்கு அவருக்கு நாங்கள் அவரை பற்றி நாங்கள் நினைக்கிறதே இல்லை. நீங்கள் இப்படி மாதிரி கான்வர்சேஷன் கொஸ்டின் கேட்கறதுனால தான் நாங்கள் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதிரிகள் கிடையாது. எங்களை எதிரிகளாக சிலர் தான் சித்தரிக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் தான் போட்டி அப்படி தான் சொல்லி பேசுகிறாங்களே தவிர நாங்கள் யாரையும் எதிரியாக நினைக்கல. அவங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். எதிரிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பசங்க
அந்த அணில்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள வந்து அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன காரணம்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் எங்கள் முதலமைச்சர் உழைத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நாங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லைங்க. அவரோட பதிலுக்கு வந்து நம்ம அவங்க கூட்டணிக்கு போயிருந்தா வந்து புகழ ஆரம்பிச்சு விடுவாங்க. அதனால் வந்து அதுக்கு என்னங்க நாங்கள் பதில் சொல்கிறது? எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவையே மகத்தான சேவை. நாங்கள் மக்களுக்காக பாடுபடுறதுக்காக களத்தில் வந்திருக்கோம். மடிக்கணினி திட்டத்துக்கோசரம் நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை. கடந்த ஆட்சியில் 3 ஆண்டு காலமாக தரல. கொரோனாவை காரணம் காட்டி அவங்க தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த ஆண்டு கொடுத்துருக்குறோம். ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அப்போ கொடுத்தாங்க, இவங்க வந்து இப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு மக்களுக்கான தேவை என்ன நிலைப்பாடில் வருதோ அதற்காக நாங்கள் அயராது பாடுபடுவோம். அதுதாங்க. எப்படி ஒருத்தர் எதிர்க்கணும், இப்போ முதல் தேர்தலில் வந்து ஒரு 5 தலைவர் பேர் சொன்னாங்க. அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணாவையும் கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் அடுத்த மாநாட்டில் பார்த்தா அதுக்கு அடுத்தது ஒவ்வொருத்தராக இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இப்போ கலைஞரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்களுக்கு கட்சிக்கு என்ன கோட்பாடு, என்ன எதை வரைவு பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரிதலும் இல்லை. அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லைங்க. நம்மளோட தேவை என்னென்னா மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்காக பாடுபடணும். மக்களுக்கோசரம் தான் நம்ம களத்தில் இறங்கியிருக்கிறோம். அதனால் நம்ம கண்டிப்பாக 200 அல்ல 200க்கும் மேலே எங்களை பொறுத்தவரையில் இளைஞர் பட்டாளத்தை பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும்